ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா வாழ்க்கையை வந்து ஜெயிலுக்கு வந்து போக போச்சா, இல்ல ரோகிணியோட மொத்த நாடகமே வந்து உடஞ்சிடுச்சா, நம்பிக்கையோட வாழ்ந்த ஒரு குடும்பம் இப்போ ஒரு பொண்ணோட பொய்யால வந்து சிதறப்போகுது. முத்து மீனாவும் குற்றவாளியா வந்து மாறப்போகிற அந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த கதையே வந்து மாறப்போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல முத்து மீனாவும் நிக்கிற அந்த தருணம் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் தான். ஆனா அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறது ரோகிணியோட மரண பயம் அப்படின்றது தான் உண்மை. இது வரைக்குமே வந்து அழுகை நாடகம் போய், ஆனா இன்னைக்கு ரோகிணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போயிட்டா. இந்த தடவை அவ ஜெயிச்சாலா, இல்ல அவ வாழ்க்கையை வந்து சாய போகுதா? அடி வாங்கினவளா நடிச்ச ரோகிணி அடியே வாங்காத முத்து மீனா ஒரு கம்ப்ளைண்ட்னால மொத்த கதையுமே வந்து தலையில வந்து மாறிடுச்சு. ரோகிணி வந்து முத்து அண்ட் மீனா மேல வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆனா ஸ்டேஷன்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு டென்ஷனாக வந்து இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ரோகிணி வந்து இது வரைக்குமே சூழ்ச்சி, பொய், நாடகம் எல்லாத்துக்குமே எல்லை இல்லாம நடந்தவ. ஆனா இந்த முறை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போய் முத்து மீனா மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. ரோகிணி செஞ்ச சூழ்ச்சினால வந்து இப்போ வந்து மொத்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கு. அப்பதான் வந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணியை கடத்திட்டு போய் வண்டியில வச்சு அடிச்சிருக்காங்க. அவளை கடத்திட்டு போய் அடிச்ச விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வருது. இதை தெரிஞ்ச அண்ணாமலைக்கு வந்து கோபம், ஏமாற்றம், பயம் எல்லாமே சேர்ந்து வருது. முத்து அண்ட் மீனா வந்து திட்டாரு. என்னதான் இருந்தாலுமே நம்ம குடும்பத்து விஷயத்தை வந்து நீங்க அடுத்தவங்க கிட்ட சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மனோஜும் விஜயாவும் அவ எல்லாமே அடி வாங்குற ஆளு தான், எங்க கிட்ட மட்டும் இவ்வளவு விட்டுருந்தா அவ்வளவுதான், நாங்க வெட்டியே போட்டிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா அவ்வளவு வெறுப்பு இருக்கு. அந்த இடத்துல வந்து அண்ணாமலை மட்டும் வந்து கொஞ்சம் நிதானமா வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இனி ரோகிணி விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், முதல்ல நம்ம தான் வந்து ஸ்டேஷனுக்கு போயாகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விஜயோட ஈகோ, கோவம் எல்லாமே வந்து உச்சத்துல இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ரோகிணி வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு வைக்க போறேன், அவளுக்கும் நமக்கு இனி எந்த சம்மந்தமே இல்லை, அவளை டைவர்ஸ் பண்றதுக்காக வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை வந்து விஜயா வந்து சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பழி வாங்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கு. அந்த நேரத்தில் தான் முத்து மீனாவை தேடி போலீஸ் வராங்க. ஸ்டேஷன்ல உங்க மேல வந்து ரோகிணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால நீங்க உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போலவே நடந்துருச்சு, அந்த பொண்ணு லேசுப்பட்ட ஆளா வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப விஜயா வந்து செம்ம கோவப்பட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவளுக்கு வந்து இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாளா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில முத்து மீனா வந்து ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனா ரோகிணி ஸ்டேஷன்ல இருக்கா. சோ அங்க ரோகிணி பாத்தீங்கன்னா அழுகை, பயம், நடிப்பு அப்படின்னு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன வந்து சர மாதிரியா வந்து அடிச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. இவங்க ரெண்டு பேரால என்னோட உயிருக்கே வந்து ஆபத்து, என் புருஷன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்சது இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இனி அவர் கூட வந்து என்ன சேரவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு லிஸ்ட்டை வந்து எடுத்து விட்டுட்டு இருக்கா. பொய் மேல போய் ஒரு பாஸ் கூட இல்லாம சொல்லிட்டு இருக்கா. அதோட முத்து சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி செஞ்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனவர் அப்படின்னு வந்து சொல்றா. அதே மாதிரி மீனாவும் பூக்கட்டுறங்கிற பேர்ல மிரட்டி மண்டபத்தை ஆர்டர் எல்லாமே பிடிச்சிட்டு இருக்கா. கூடவே வந்து பூக்கட்டுற கொஞ்சம் பெண்களை வச்சு அடியால வந்து வச்சிருக்கா அப்படின்ட்டு பொய் மேல போய் வந்து சொல்லிட்டே வந்து போறா. அதனால கடுப்பான மீனா என்ன பண்றாங்கன்னா, ரோகிணி வந்து அடிக்க பாயிறாங்க. அதையே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ண ரோகிணி, பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றா. இவங்கனாலதான் என்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி கெஞ்சி நாடகம் போட்டுட்டு இருக்கா. இதை நம்பின போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா மேல வந்து எஃப்ஐஆர் போட சொல்றாரு. அப்ப மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்றா. அந்த இடத்துல மீனா வந்து உடஞ்சு போயிடுறா. அப்ப முத்து மட்டும் வந்து தைரியமா, நம்ம தப்பே பண்ணல, நீ எதுக்கு இங்க கெஞ்சற, நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியா வந்து உட்கார்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி போலீஸோட குழந்தைக்கு வந்து மூச்சு விட முடியாம வந்து திணறுது. அந்த சீன் தான் வந்து எபிசோட டர்னிங் பாயிண்டாவே இருக்கு. அதை பார்த்த உடனே பதர்ன முத்து மீனாவும் யோசிக்காம, பயம் கொஞ்சம் கூட இல்லாம இம்மிடியட்டா முத்து மீனா ஓடி வந்து குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. சோ அந்த குழந்தையோட தொண்டையில சிப்ஸ் வந்து சிக்கி இருக்கிறனால அதை வந்து வெளியில வர வைக்கிறாங்க. இதை எல்லாமே பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து முத்து மீனா மேல வந்து தப்பே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிட்ட உண்மையில தான் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ தான் நாடகம் போடுறியா, உண்மையில இவங்க தான் ஒன்னு அடிச்சாங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்போ முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி செஞ்ச ஏமாத்த வேலை எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் வந்து ரோகிணி வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து தான் அருணும் வந்து என்ட்ரியும் வருது. சோ அப்ப அங்க வந்து அருண் வந்து ரோகிணியோட மொத்த ஃப்ராட் வேலையுமே வந்து போட்டு கொடுத்தாருனா, இதனால இன்ஸ்பெக்டர் வந்து ரோகிணியை திட்டிட்டு ரோகிணி மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்றாங்க. அப்போ முத்துவோட பெருந்தன்மை வந்து நல்லா தெரியுது. அப்போ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் கேஸ் நடக்குது, அது முடிஞ்சா போதும் சார், இந்த கேஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இதுதான் முத்து கேரக்டரோட கிரேட்னஸே. அதுக்கப்புறம் முத்து மீனாவும் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே புது பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சிந்தாமணியோட பேச்சை கேட்டு கடன் கொடுத்த ஃபைனான்சர் விஜயா வீட்டுக்கு வந்து வீட்டு பத்திரத்தை வந்து கேட்கறாரு. மொத்த கடனையுமே நானே அடைச்சிடுவேன், நீங்க பத்திரத்தை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சிந்தாமணியோட சூழ்ச்சி வந்து தெரியாம விஜயா சரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப முத்து மீனாவும் அண்ணாமலைட்ட இந்த ஆள் வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால அண்ணாமலை அந்த ஃபைனான்சர் வந்து அங்கிருந்து போக சொல்றாரு. அதுக்கு விஜயா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து நான் செய்வேன் அப்படின்னு, கடன் அடைக்கிற வழி தான் நான் பார்க்குவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யாருமே இங்க வந்து பணம் தர போறது இல்லை அப்படின்னு மட்டம் தட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு விதையை வந்து போட்டிருக்காங்க. ரோகிணியோட நாடகம் வந்து இங்க முடிஞ்ச மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே வீட்டுக்குள்ள இன்னொரு ஆபத்து வந்து நுழைஞ்சிருக்கு. அதுதான் வீட்டு பத்திரம். விஜயாவோட பிடிவாதனால குடும்பத்தை வந்து எங்க கொண்டு போய் போக போகுது அப்படின்றது தெரியல. சோ ஒரு பொய்யை தாண்டி வந்த முத்து அண்ட் மீனா ஆனா நம்பிக்கையால இன்னொரு பெரிய சிக்கலுக்குள்ள விழுந்துட்டாங்களா? அடுத்த எபிசோட்ல வந்து குடும்பமே வந்து கண்ணீர் வடிக்க போகுது. ரோகிணி என்னதான் வந்து வெளியேறினாலுமே சிந்தாமணியோட சூழ்ச்சி இன்னுமே உள்ளுக்குள்ளதான் வந்து இருக்கு. வீட்டு பத்திரம் கை மாறிச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு வந்து என்ன ஆகுமோ, எனக்கு தோணுனதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற விஜயா. இதனால விஜயாவோட இந்த ஒரு முடிவு பாத்தீங்கன்னா குடும்பத்தையே வந்து தெருவுக்கு கொண்டு வர போகுதா? அடுத்த எபிசோட்ல வந்து உண்மை வந்து உடைஞ்சிடுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க முத்துவும் மீனாவும். ஆனா வீட்டுக்குள்ள உருவாகிற புயலை வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியுமா என்ன? இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் அப்படி இருந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.